ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றியோ? ஒரு நாளைக்கு காலையிலாம் சாப்பாடு கிடையாது. நைட்டுக்கு அதே தண்ணியில் தண்ணி ஊற்றி தயிர் இருந்தால் ஊற்றுவோம். அப்படியே உப்பு போட்டு பிசைஞ்சு எங்கள் சும்மா தண்ணியாக வடித்து தண்ணி கொடுத்தா கூட பட்டை குடிச்சிட்டு போயிடணும். நாளைக்கு வெறுஞ்சோறுல ஒரு கறிப்பொடி இல்லாத கூட ஊறுகாய் வச்சு பிசைஞ்சா கூட என் பிள்ளை தின்றுடும். எதுவுமே இது இருக்கா அது இருக்கா தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மில்க் பிஸ்கட் பாக்கெட் ஒரு பாக்கெட் கொடுத்தா கூட அது மேலே தின்னுட்டு அல்லாமல் படுக்கக்கூடிய பொடிய வாங்கிட்டு எப்படி அது தாங்க இது தாங்கன்னு வந்து எதுவுமே என்கிட்ட கேட்காதுங்க இது வரைக்கும். ஒரு நல்ல தோசைங்க அதுக்கு. இந்த 6th படிக்க போகிறான். ஒரு செகண்ட் பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போகிறான். ஃபீஸ் வேற பாக்கி இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. போன வருஷத்துல ஃபீஸே 11,000 பாக்கி இருக்கு. இப்போ வந்து 19,500 ரொம்ப கஷ்டமாயிருந்தாங்க. ஃபீஸ் வருஷத்துக்குள்ள 3 டைம் கேட்டாங்க. எனக்கு என்ன செய்ய? எவ்வளோ வருது? 19,000. நைட்டு தூங்கி முடிச்சாலே பிள்ளைங்களுக்கு காலைல என்ன கொடுக்கணும் இதே தூக்கமே வராது. நான் தூங்கியே எனக்கு பல நாள் ஆகும். தூக்கமே வரும். இதனால தான் எனக்கு ப்ரெஷர்லாம் ஜாஸ்தி ஆகும். சுகர் வந்த காரணம் உடம்பு விடிஞ்சா பிள்ளைகளுக்கு என்ன விடியதுக்கு முன்னாடியே யோசிக்கணுமா இருக்குது. பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கும்? ஒரு நாள் பால் வாங்கக்கூடிய கூட எனக்கு கஷ்டமான சூழ்நிலை. அதெல்லாம் எனக்கு அவனுக்கு பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை. எனக்கு சின்னதே சொல்லுமா, அம்மா நான் வந்து ஃப்ளைட்டில் போய் உன்னை ஹஜ்ஜு உம்ராக்கெலாம் நான் கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு என் பிள்ளையோட கனவு நினைவாகும். வெள்ளிக்கிழமை சாப்பாடு கிடைச்சா கூட அந்த சாப்பாடெல்லாம் எக்ஸ்ட்ரா 2 பேக் வாங்கி 2 நாள் வச்சு என் பிள்ளைகளுக்கு சுட வச்சு நான் கொடுப்பேன். 2 பிரியாணி தந்தாலும் எதை தந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வச்சு நான் சுட வச்சு கொடுப்பேன். பைக் வந்து செகண்ட் ஒரு பைக் பார்த்தா நான் இங்கே மதரசாக பிள்ளைகளை கூட்டு போக லஞ்சு கொடுக்கக்குள்ள எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேர் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து நிறைய பேர் மதரசாக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் டியூஷன் பிள்ளைகளை கூட்டு போக லஞ்சு கொடுக்க தான் முக்கால்வாசி அங்கே சாப்பாடு அப்பப்போ கொடுக்கறதுக்கு. பின்னாடி இந்த ஃபுட்டு இது இருக்குது. அவங்க கூட என்னை டெலிவரி பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு வண்டி இல்லாமல் என்னால் போகவே முடியல. போனால் ஆட்டோக்கு ரூபா கொடுத்தே முத்த மாட்டேங்குது. இப்போ சோறில் தண்ணியை கரைச்சி வடித்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஊறுகாயை பிணைஞ்சு கொடுப்பேன். குழம்பு எதுவுமே இருக்காது அப்படிங்கிற நிலமையில் இவங்க சொல்கிறத கேட்கும்போது பிள்ளையை பெற்று போதுமான நிலைமையில் வளர்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு பரிதவிப்பு இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக உணர முடியுது. செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கும் பிள்ளைகளுக்கான ஃபீஸும் அவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக உங்களால் முடிந்த உதவித்தொகையை உங்களுக்கு அனுப்பி வைங்க. இப்படி கஷ்டப்பட்டு சிங்கிள் மதராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கை கொடுக்கணும். இறைவன் நமக்கு நிச்சயம் அது கூலி தருவான்.